நம்ம சாப்பாட்டுல 1 மில்லிகிராம் 2 மில்லிகிராம் சாப்பிட்டாக்கா அந்த இழப்பை ஈடு பண்ண முடியாது. உடம்புக்கு எந்த விதமான அறிகுறியும் காட்டாம 20 மில்லிகிராம் போகுது, அதுல 1 மில்லிகிராம் போதுன்னு நம்ம தெனாட்டா இருக்கிறோம்ல ஃபர்ஸ்ட்ல. ஆமா, நமக்கு குறைய ஆரம்பிக்கும் போது ஐயா 2 மில்லிகிராம் கூட எடுத்துக்கிறேன், 3 மில்லிகிராம் கூட எடுத்துக்கிறேன், அதை உறிஞ்சி எடுக்கிற அந்த ஹீமோகுளோபின் வந்து ஒரு பெண்ணுக்கு 12 கிராமுக்கு கீழே இருக்குன்னா அந்த பெண்மணி உடம்புல ஒரு குன்றிமணி இரும்பு கூட இல்லைன்னு தான். அடுத்த நாள் கொஞ்சமா கீரை சாப்பிட்றாங்களா அன்னைக்கு வர்றதை வச்சு அன்னைக்கு அன்றாடம் காய்ச்சின்றாங்களே, இதான் அந்த தாய்க்கு வந்து நம்ம வந்து இரும்பு தான தினம் கொடுத்தே ஆகணும். இரும்பு தான கடமை அது. அப்ப 80க்கு கீழே நமக்கு வந்து செல்லு சின்னதா இருந்ததுனாக்கா நம்ம யோசிக்கணும், ஏன் இது கம்மியா இருக்கு. அப்போ நம்ம உடம்பு வந்து ஆல்ரெடி இரும்புக்காக இரும்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கான்னு நீங்க சொன்னீங்க. அது வரிசைப்படுத்துங்க. இந்த பொருட்கள்ல இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது இப்ப வந்து இரும்பு சத்து வந்து B12 மாதிரியே ரெட் கலர்ல இருக்கிற மீட், ரெட் மீட் வந்து இப்போ கறி, லிவர் போன்ற ஐட்டங்கள்ல இருக்கு. சரி, பால், தயிர் வகைகள்ல கொஞ்சம் இருக்கு. இதெல்லாமே அனிமல் ப்ராடக்ட்ஸ். இயற்கையான தாவர உணவுகளை பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடர்த்தியான கீரைகள், முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, அதுல எல்லாம் இருக்கு. மஷ்ரூம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். பட் இதுல எல்லாம் கம்மியா இருக்குன்றதுனாலதான் வந்து ஃபோர்ட்டிஃபைட் செறிவூட்டப்பட்ட, இப்போ வந்து ஒரு சீரியல் வாங்குறோம், ஒரு பால் கூட, அதுல வந்து அயன் சப்ளிமெண்ட் செறிவூட்டப்பட்ட உணவுகள்ல வந்து நமக்கு இரும்பு சத்து கிடைக்கும். அந்த வெஜிடேரியனா இருக்கும் பொழுது நம்ம இருக்கிற அந்த சொற்பமான இரும்பை வந்து சேர்த்துக்கிறதுக்கு நம்ம நிறைய கீரை, காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணும். பச்சையாவா இல்ல நம்ம வேக வச்சு சாப்பிட்றதா நல்லது. ஏன்னா பச்சையா சாப்பிட்றது பிரிக்கிறது இன்னும் கஷ்டம். ஓரளவுக்கு பச்சை, ஓரளவுக்கு வேணும். பட் இப்படி வந்து இந்த கேள்விகளை தாண்டி போகும்பொழுது நம்ம முக்கியமான அடுத்த கேள்வி வந்து இந்த இரும்பு குறைபாடு வந்து இந்த நபருக்கு வந்து இன்கம்ல டெபிசிட்டா இல்ல எக்ஸஸா வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுதா. இன்கம்னாக்கா ஒன்று சாப்பாட்டுல கம்மியா இருக்கணும், இல்லை நம்ம உள்ள உறிஞ்சுறதுல கம்மியா இருக்கணும். உள்ள வந்தாலும் செலவு அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து வள்ளுவர் சொல்லுவாருங்களா, வரவு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, செலவு அடக்குனா போதும். செலவு எப்படி ஆகுனாக்கா உங்களுக்கே தெரியும், குடல் வந்து 7-8 மீட்டர் சிறு குடல் இருக்கு, 1 மீட்டர் பெருங்குடல் இருக்கு. அந்த பெருங்குடல்ல வந்து சின்னதா வந்து பாலிப்னு ஒரு மறு மாதிரி வந்து உள்புற சுவர்ல வந்து ஒரு சின்ன கட்டி வரலாம். அது வந்து ஒரு நாளைக்கு 2 மில்லி 3 மில்லி 5 மில்லின்னு பிள்ளை இழந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, 5 மில்லிகிராம் இழந்தாக்கா நம்ம சாப்பாட்டுல 1 மில்லிகிராம் 2 மில்லிகிராம் சாப்பிட்டாக்கா அந்த இழப்பை ஈடு பண்ண முடியாது. உடம்புக்கு எந்த விதமான அறிகுறியும் காட்டாம இது வந்து ஒன்லி அயன் டெஃபிஷியன்சி தான் காட்டும். இதுல இன்னொன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு பொருள் குறைஞ்சதுன்னா அதை வாங்கறதுக்கான பாத்திரத்தை பெருசாக்கிடுவோம் இல்லையா. இப்ப அரிசி வந்து நிறைய போட்டா நம்ம வந்து சாதாரண பாத்திரம் எடுத்துன்னு போவோம். அரிசி பஞ்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய பை எடுத்துன்னு போவோம். ஆமா, கிடைச்ச வரைக்கும் லாபம். எங்க கம்மியா இருக்குதோ அங்க வந்து நம்ம ஏந்திர பாத்திரம் பெருசாயிடும். அப்ப பாத்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து என்ன ஆகும், இந்த அயன் பைண்டிங் கெப்பாசிட்டின்னு நம்ம கிட்ட வந்து இந்த சொன்னேன் இல்லைங்களா, 20 மில்லிகிராம் போகுது, அதுல 1 மில்லிகிராம் போதுன்னு நம்ம தெனாட்டா இருக்கிறோம்ல ஃபர்ஸ்ட்ல. நமக்கு குறைய ஆரம்பிக்கும் போது ஐயா 2 மில்லிகிராம் கூட எடுத்துக்கிறேன், 3 மில்லிகிராம் கூட எடுத்துக்கிறேன், அதை உறிஞ்சி எடுக்கிற அந்த அயன் பைண்டிங் கெப்பாசிட்டி முதல்ல இன்க்ரீஸ் ஆகி எப்படியாவது நம்ம காம்பன்சேட் பண்ணுவோம். இந்த ஒரு நபர் எடுத்துங்க, அவருக்கு வந்து ஒரு கட்டி வந்து சின்னதா தினம் ரத்த இழப்பு, அவருக்கு தெரியாது. இதுக்கு பேர் அக்கல்ட் பிளட், மறை குடலுக்குள்ள இருக்கு. ஆமா, பெருங்குடல்ல இருக்கு. பெருங்குடல் இவ்வளவு அகலம் 5 சென்டிமீட்டர் இருக்கு, அதுல 1/2 சென்டிமீட்டருக்கு ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தெரியாது. அப்ப வந்து அந்த ரத்தமும் தெரியாது. அது அக்கல்ட் பிளட்னாக்கா அப்ப ரத்தம் வந்து பீட்ரூட் கலர்லயோ குங்குமம் கரைச்ச மாதிரியோ இல்ல விரல வெட்டி சிகப்பா போனாதான் நமக்கு தெரியும். அதுக்கு பேர் வந்து மேனிஃபெஸ்ட் ஆப்வியஸ் ப்ளீடிங். பட் அக்கல்ட் ப்ளீடிங்ன்றது அவங்களுக்கு தெரியாது. பல வருஷம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இழந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய உடம்பு எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னாக்கா, பாத்திரத்தை பெருசாக்கி சாப்பாட்டுல போற அயனை வந்து இன்னும் மேக்சிமம் 1-3 மில்லிகிராம் வரை இருக்கலாம். பட் 3 மில்லிகிராம் மேல இருக்க முடியாது. அப்போ மறுபடியும் வந்து அந்த டெபிசிட் அப்படியே ஆகி என்ன ஆகும், வந்து அந்த லட்டு இருக்கு இல்லையா, அந்த லட்டு வந்து இவ்வளவு பெருசு இருக்கும். அதை வந்து நம்ம சாதாரணமா இப்போ எனக்கு வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போறேன்னு வச்சுங்க, இப்போ ஹீமோகுளோபின் 14, அதுக்கு கீழே MCVன்னுவாங்க. அப்படின்னாக்கா மீன் கார்பஸ்குலர் வால்யூம். தட் மீன்ஸ் என்னுடைய ஒரு ரெட் பிளட் செல், ரத்த சிவப்பு அணுனுடைய வால்யூம் எவ்வளோன்ட்டு அதை வந்து ஃபெம்டோ லிட்டர்ல சொல்லுவாங்க. ஃபெம்டோ லிட்டர்னா வந்து பைக்கோவோட கம்மி, நானோ பைக்கோ அப்படி ரொம்ப சின்னது. அது அந்த வால்யூம் வந்து
உதாரணத்துக்கு வந்து ஒரு லட்டினுடைய ஒரு சுற்றளவுன்னு சொல்லலாம். இப்போ இரும்பு வந்து கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க லட்டு பிடிக்கிறது எப்படி பிடிப்பீங்க? சின்னதாக தான் பிடிப்பீங்க இல்லையா? அப்போ வந்து அது குறைய ஆரம்பிக்கும். அந்த ஒரு லட்டு உரைகளும் கம்மியா போடுவீங்க, லட்டும் சின்னதாயிடும். அப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து முதல்ல ஹீமோகுளோபின் குறைஞ்சதுன்னா அந்த எம்சிவின்ற வேல்யூ பார்ப்பாங்க. அது கீழே எம்சிஹெச்னு ஒன்று இருக்கு. எம்சிஹெச்னாக்கா ஒரு உரைக்குள்ளேயும் எவ்வளோ லட்டு போகுது. ஏன்னா உரை பெருசா இருக்கும், லட்டு கம்மியா இருக்கும். அடுத்து உரையே சின்னதாயிடும், லட்டே சின்னதாயிடும். இந்த மாதிரி இதுதான் வந்து அறிகுறி. ஏன்னா ஹீமோகுளோபின் கூட அவ்வளோ குறைஞ்சிருக்காது. அதுக்கு அடுத்து என்ன செய்யும் வந்து உடம்புல மற்ற இடங்கள்லாம் இருக்கிற இரும்பு நம்ம ஸ்டோர்லாம் வச்சிருப்போம் இல்லையா, ஃபெரிட்டின் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோர் இருக்கு. அந்த ஸ்டோர் வந்து நமக்கு வந்து தேவைப்படுற காலத்துக்காக உடம்பு வந்து வச்சிருக்கு. அதையும் நம்ம செலவு பண்ணணும். அப்போ வந்து ஒரு அம்மா வந்து பரன்ல மற்ற இடத்துல இருக்கிற எல்லா அரிசியும் எடுத்துருவாங்க இல்லையா, எல்லாத்தையும் செலவு பண்ணுவாங்க. எல்லாம் செலவு பண்ணி இரும்பு சத்து குறைபாடுங்கிற ஒரு விஷயத்தினால இவ்வளோ எக்ஸ்ட்ரா தேவையில்லாத செலவுகள் நம்ம பண்ணிக்கிட்டே. ஆமா, அப்போ வந்து உடம்பு வந்து முதல்ல வரவுல இருந்து அதிகமா எடுத்துக்க பார்ப்பாங்க. அப்ப இருப்பெல்லாம் எடுத்து செலவு பண்ணிடுவாங்க. இருப்பெல்லாம் எடுத்து செலவு பண்ணி இனி அடுத்து ஒரு குன்றிமணி அரிசி கூட வீட்டுல இல்லைன்ற நிலைமை தான். ஹீமோகுளோபின் வந்து ஒரு பெண்ணுக்கு 12 கிராமுக்கு கீழே இருக்குன்னா அந்த பெண்மணி உடம்புல ஒரு குன்றிமணி இரும்பு கூட இல்லைன்னு தான். அதை தான் வந்து முக்கியமா நான் வந்து சொல்ல விரும்புறேன். அயன் கம்மியா இருக்குன்னு இல்லை, அயனே இல்லை. அதுதான் இந்த கேள்வி நான் வந்து என்னுடைய மாணவர்கள்ட்ட கேட்பேன். ஒரு பெண்மணி ஹீமோகுளோபின் கம்மியா வராங்க, அவங்க உடம்புல அயன் கம்மியா இருக்குமா எப்படி இருக்குன்னு கேட்டா கம்மியா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது தப்பான பதில். அயன் இல்லை. அப்போ அடுத்த நாள் கொஞ்சமா கீரை சாப்பிட்றாங்க, ஒரு சாப்பிட்றாங்களா, அன்னைக்கு வர்றதை வச்சு அன்னைக்கு அன்றாடம் காய்ச்சின்றாங்களே, இதான். நீங்க யோசிச்சு பாருங்க, உடம்பு எந்த நிலைமைக்கு நம்ம தள்ளுறோம். ரொம்ப கொடுமையான நாளைக்கு நாளான்னைக்கு அவங்க என்ன சாப்பிட போறாங்கன்ட்டு அந்த இரும்பு சத்து உருவாக்குற வருமானம் காத்துட்டு இருக்கிற போன் மேரோ தான் ஒரு அனிமியா உள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கும். அப்ப எவ்வளவு ஒரு அவலமான நிலைமை பாருங்க. கண்டிப்பா பிளட் பிக்சரை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 2 நாள் காய்கறி சாப்பிட்றாங்க, கறி சாப்பிட்றாங்கன்னா அன்னைக்கு வந்து அந்த லட்டு கொஞ்சம் டீசென்ட் சைஸ்ல இருக்கும். அடுத்த நாள் ஒன்றுல சின்னதாயிடும். அடுத்த நாள் பார்த்தப்ப ஆர்பிசி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீரா ஒரு செல்வந்தர் வீட்டு சமையல் கட்டு மாதிரி இருக்காது. ஒரு நாள் கஞ்சி இருக்கும், ஒரு நாள் குழம்பு சாதம் இருக்கும், ஒரு நாள் வெறும் பட்டினி இருக்கும். அந்த மாதிரி செல்லுங்களே மாறி மாறி இருக்கும். ஒரு வீடியோல அழகா சொல்லியிருப்பீங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த நேரத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு செல்லும் கார்த்தி 30 முக்கோடி தேவர்கள், அவங்களுக்கு நீங்க உணவு கொடுக்குறீங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்னதானம் பண்ற மாதிரி அவங்களுக்கு நீங்க அதை பார்த்து பண்ணணும். இல்லைன்னா அவங்க ஏங்கி போயிடுவாங்க, பசி பட்டினில வாடி கிடப்பாங்க. நீங்க அழகா சொல்லிருப்பீங்க. நம்ம எலும்பு மஜ்ஜையில இருக்கிற அந்த ரத்த உற்பத்தி பண்ற அந்த அந்த தாய், அந்த தாய்க்கு வந்து நம்ம வந்து இரும்பு தான தினம் கொடுத்தே ஆகணும். இரும்பு தான கடமை அது. அப்படி இல்லாம அவங்கள பிச்சை எடுத்து பிச்சை பாத்திரம் ஏந்தி அன்றாடம் காய்ச்சி ஆகிற நிலைமை தான் அது. அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷனை வந்து நீங்க வந்து ரொம்ப ஒரு மனிதாபிமானமா ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு நீங்க. ஆமா, எனக்கு அதுதான் அப்படிதான் பார்ப்பேன். உங்க உடம்புல இரும்பு இல்லம்மா, நான் பேஷண்ட் சொல்லுவேன், உங்க உடம்பு வந்து ஒரு பெரிய தட்டு வச்சுட்டு அம்மா இன்னைக்கு இரும்பு கிடைக்காதா, நாளைக்கு இரும்பு கிடைக்காதுன்னு ஏங்கிட்டு இருக்குமா, அதனாலதான் நீங்க இவ்வளவு டயர்டா இருக்கீங்க. அவங்களுக்கு அந்த இரும்பு சத்து கொடுத்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி மாறும் தெரியுங்களா? சூப்பர். எனர்ஜி வந்துடும், வேலையில ஒரு உற்சாகம் வந்துடும், வாய் எரிச்சல் நின்றுடும், வாய் புண்ணு நின்றுடும். ஸோ சம்மரைஸ் பண்ணணும்னாக்கா உணவுல இரும்பு தட்டுப்பாடு, இறைப்பை சரியா உறிஞ்ச முடியாத நிலைமை, குடல்ல வந்து ஆப்ரேஷன் மற்ற இடங்களால அந்த இரும்பு உறிஞ்சிற பகுதிகள் அகற்றப்பட்டிருந்தா, இப்போ பேரியாட்ரிக் சர்ஜரியிலலாம் அந்த இரும்பு உறிஞ்சிற பகுதியை வந்து பைபாஸ் பண்ணியிருப்பாங்க. அது பட்டு பெண்களுக்கான மாதவிடாய், பால் கொடுக்கறது, தாய்மை, பிரெக்னன்சி, இது இல்லாம வந்து மிக மிக முக்கியமான காரணம் பெருங்குடல்ல நம்மள அறியாமே வளர்ற சின்ன சின்ன கட்டிங்க. அதனாலதான் மேல் நாட்டுகள்ல ஃபீக்கல் அக்கல் பிளட், அதாவது மோஷன்ல கண்ணுக்கு தெரியாம ரத்தம் மறைஞ்சி வருதா அப்படின்றத 50 வயசுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு அரசாங்கமே நீங்க வந்து இதை பண்ணிக்கன்ட்டு அந்த டெஸ்ட்டை வந்து தபால் மூலமாவே அனுப்புறாங்க எல்லாருக்கும். 50 வயது மேற்பட்டவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ஏன்னா அந்த கட்டியினுடைய வர்ற வாய்ப்பு வந்து 45-50 வயசுல தான் அதிகமாகும். அது வரைக்கும் வந்து அந்த அந்த வாய்ப்பு கம்மி. அப்போ ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, அப்படி ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறது வந்து மாச ஹெல்த் செக்அப்ல நல்லது. அப்படி பண்ணலைன்னா கூட ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, அந்த லட்டு சின்னதா இருக்கு, லட்டு உரை சின்னதா இருக்கு,
அந்த MCV MCHன்ற வேல்யூவை வந்து நீங்க பார்க்கணும். அது வந்து நார்மல் வேல்யூ இருக்கும் 80 to 100. அப்போ 80க்கு கீழே நமக்கு வந்து செல்லு சின்னதாக இருந்ததுனாக்கா நம்ம யோசிக்கணும், ஏன் இது கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம உடம்பு வந்து ஆல்ரெடி இரும்புக்காக இயங்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அது பேர் அயன் டெஃபிஷியன்சி வித்தவுட் அனிமியா. இன்னும் ஹீமோகுளோபின் குறையல, ஆனா உள்ளுக்குள்ள வந்து பஞ்சம் நிலவுது, ஆனா சாப்பாடு வந்துருது. பட் தினம் பிராய வேண்டியதா இருக்கு இல்லையா? அதுவே இதுதானே. இப்போ போய் கம்ஃபர்டபுளா எடுத்து சமைக்கிறது என்ன, அதுல என்னன்னு கொட்டி தேட்டி எப்படியாவது வந்து பசங்க வயிறு நிறைக்கணுன்ற மாதிரி அந்த எலும்பு மஜ்ஜை போன் மேரோங்கிற தாய் வந்து நம்ம எல்லா செல்லுங்களுக்கும் ஆக்சிஜன் அனுப்புறதுக்காக தினம் சமைக்குது. அந்த சமையலுக்கு வந்து உகந்த அந்த பொருளை வந்து கொடுக்க வேண்டியது ஓனர், நம்ம கடமை தான். கண்டிப்பா அந்த இரும்பு சத்தை வந்து நம்ம தினம் கொடுக்கணும். அப்படி இரும்பு சத்து கொடுக்காத பட்சத்துல அது உடம்பு இவ்வளவு கஷ்டப்படும். இரும்பு சத்து இழக்கும் பொழுதும் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ணணும். ஏன்னா இழப்புன்றது அதிகமா இருக்கும்போது அந்த இழப்பை தான் நிறுத்தணும். நீங்க கொடுத்துட்டே இருந்தாலும் பத்தாது. இப்போ ஒரு பெண்மணிக்கு வந்து 2-3 நாள் மாதவிடாய் வருதுன்னாக்கா அது நார்மலான இழப்பு. அதை அவங்க வந்து சாப்பாட்லயும் சப்ளிமெண்ட்லயும் வந்து ஈடுகட்டிடலாம். பட் 10 நாள் வந்து பெரும்போக்கா போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க போய் கைனகாலஜிஸ்ட் அதை நிறுத்தணும். ஏன்னா ஒரு டேங்கை வந்து நம்ம எவ்வளவுதான் நம்ம ஃபில்அப் பண்ணாலும் அது லீக்கேஜ் நிறைய இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு 60 வயசுக்கு மேற்பட்ட பெண்மணிக்கு குடல்ல ஒரு சிறு கட்டி இருந்து அது தினம் 4 ml 5 ml கண்ணுக்கு மரம் இழந்துட்டு இருந்தாக்கா நம்ம உணவுனாலேயோ மாத்திரைனாலோ அது ஈடுகட்டுறதை விட அந்த இழப்பு போய் நிறுத்துறது தான் கரெக்ட் சார். கரெக்ட். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல அந்த கட்டியை கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, இளையதாக கொள்க முள்மரம். ரொம்ப சின்னதா இருக்கும்போது டக்குன்னு பிடிங்கிடலாம், அப்படியே டெஸ்ட் பண்ணும்போது எடுத்துடலாம். நீங்க சொன்னீங்க 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் வந்து அந்த கட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க ஒருவேளை சிறு வயதிலேயே அந்த கட்டி வருது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான தவறுகள் செஞ்சிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு அந்த கட்டி? மிக 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 அருமையான கேள்வி. இப்போ எல்லா வியாதியும் வந்து இப்போ அவசரப்பட்டு வருது. 35 வயசுல ஹார்ட் அட்டாக் கேள்வி. நான் சொல்றேன் 50 வயசு எப்படிதான் என் மனசை படிச்சீங்களோ தெரியல. இது 35-40 வயசுலயும் நான் பார்த்திருக்கேன். இந்த பெருங்குடல் கட்டி ரொம்ப அதீதமா வளர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்போ வந்து அவங்க செய்யற தப்புனால வந்து இது வர்றதில்லை. ஓகே, இயற்கை செய்யற தப்பு, ஜெனட்டிக் மியூட்டேஷன். இப்போ பெருங்குடலுடைய உள்புற சுவர் வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கழிவு மேலாண்மை தொழிற்சாலை, அது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட். அதை வந்து அது செய்யும் பொழுது அதனுடைய செல்லுகளை புதுப்பிக்கிறதுக்காக வந்து 2 செல் போகும், 2 செல் வரும், 2 செல் போகும். அப்போ புதுப்பிக்கும் போது பிழைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒரு மொத்த பைபிளை நீங்க வந்து கையால பிரதி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஒரு பிழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம ஜீனோமும் அவ்வளோ எழுத்துங்க இருக்கு. அப்போ அதை வந்து பிரதி எடுக்கும்போது ஒரு பிழை வரும்போது அதை வந்து மியூட்டேஷன் சொல்றோம். அந்த பிழைகள் அதிகமாகும்போது அந்த செல் வந்து இப்படிதான் இருக்கணுன்ற தன்மை மாதிரி எப்படி வேணாலும் வளரலான்ற ஒரு கெட்ட குணத்தை சம்பாதிச்சுக்குது. அதுக்கு பேர் தான் கேன்சர். ஓகே. ஸோ செல்களை பிரதி எடுக்கும்போது ஏற்படக்கூடிய பிழைகள் ஒன்றுக்கு மேற்பட்டு கூட்டணியா சேரும் பொழுது அந்த செல்லு நம்ம யார் கூட இருக்கோம், நம்ம பக்கத்துல யார் இருக்காங்க, நம்ம அதிகமா வளரக்கூடாது. ஒரு செல் இப்படி வளர்ந்துட்டு வருதுன்னு வச்சுங்க, இன்னொரு செல் இருக்குன்னா நிக்கணும்ல, அதான் மரியாதை. அது மேல ஏறி மிதிச்சாக்கா அந்த செல் தன்னுடைய சுயத்தை எழுந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி வந்து நான் மட்டும்தான் வளருவேன், எனக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் வேலையும் செய்ய மாட்டேன், அதிகமா வளரும், மற்றவனை மதிக்க மாட்டேன்ற ஒரு கலவர கும்பல் தான் கேன்சர். ஓகே. அது அந்த கலவரத்தை தூண்டுறது வந்து அந்த பிரதி எடுக்கக்கூடிய பிழைகள். அந்த பிழைகள் வந்து நமக்கு வந்து ஜெனட்டிக்கா, இப்போ தாத்தாவுக்கு 40 வயசுல குடல்ல கட்டி வந்தது, பெரியம்மாவுக்கு வந்து பிரஸ்ட்ல இல்லைன்னா யூட்ரஸ்ல, அந்த மாதிரி வந்து சில ஜெனட்டிக் செய்திகள் ப்ரீடிஸ்போஷன் இருக்கிறவங்களுக்கு வரும். மேற்கொண்டு வழக்கமா நம்ம செய்யற சில தப்புகளும் வந்து உடல் உழைப்பு இல்லாதது, சரி, உடல் பருமன், அதிகமான மது புகைப்பழக்கம், அப்புறம் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கிறது, அப்புறம் அளவுக்கு அதிகமான மாமிச உணவுகள். ஸோ அந்த பேலன்ஸ்டா நம்ம வெஜிடேரியன், இப்போ நம்ம வந்து எப்போதுமே நான் சாப்பிடவே மாட்டேன். நான்வெஜ் சாப்பிடலாம், அதுக்கு ஈக்குவலான வெஜிடேரியன் ஃபுட்டையும் கொண்டு வந்துடும். ஓகே. இப்போ ஒருவேளை அதை சாப்பிட்டீங்கன்னா ஒருவேளை அதை சாப்பிடணும். இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா வெகனா இருக்கிறவங்களுக்கு சில குறைபாடுகள் இருக்கு, அதீதமா மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு. அப்போ வந்து எப்பொழுதுமே வந்து மாடரேஷன் இஸ் த கீ. சூப்பர். அதனாலதான் நான் சின்ன வயசுல வந்ததுன்னா நம்மள இது ரொம்ப முக்கியம். இப்போ 50 வயசுக்கு மேலதான் அந்த ஃபீக்கல் நக்கல் பிளட் பார்க்கணும்னு சொன்னேன். பட் நம்ம குடும்பத்துல யாருக்காவது மாதிரி தான் நம்ம 30 வயசுலயே பார்த்துக்கலாம், 35 வயசுலயே பார்த்துக்கலாம்.
இப்போ ரத்த தானம் செய்யறதுனால பல நன்மைகள் இருக்கு. இப்போ அந்த பிளட் வந்து இப்போ 200 ml எவ்வளவு எடுக்கிறாங்களோ அந்த பிளட்டும் வெளியே போகுது இல்ல. அப்ப அந்த நேரத்துல எப்படி அதை வந்து நீங்க காம்பன்சேட் பண்ண முடியும்? இப்ப இயற்கையா வந்து